ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற நூற்றாண்டுல வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு மகா வித்வான் இருந்தார். உத்தமர் வீரராகவாச்சாரிய சுவாமி. அவர் எத்தகைய வித்வான் என்றால், அத்வைத மடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதிகள் என்று இருந்தவர். அவர் அத்வைத சித்தி அப்படின்ற ஒரு கிரந்தம், கஷ்டமான கிரந்தம், கடினமான அந்த கிரந்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் அத்வைத வித்வான்களை நாடல. அவர் உத்தமர் சுவாமி இடத்துல வந்து அவரிடத்துல தெரிவித்தார், நீங்க மடத்துக்கு வரணும், வந்து எனக்கு அத்வைத சித்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவித்தார்னு சொல்லுவார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு வித்வானாக இருந்தவர் உத்தமர் வீரராகவாச்சாரிய சுவாமி. அவர் தாம் முத்ரணம் செய்த பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ண ஸ்ரீபாஷ்யம், அதனுடைய பூமிகை அப்படின்னா முன்னுரை வச்சுக்கலாம். இந்த புத்தகத்தினுடைய பூமிகைன்றது வெறும் அந்த புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட்ஸை மட்டும் விமர்சனம் பண்ணாம, அதுக்கு தொடர்பான அர்த்தங்கள் தனக்கு என்ன தோன்றதோ அதை சொல்றதும் உண்டு பூமிகையில. அந்த பூமிகையில வேதாந்தத்தினுடைய ஒரு வரலாற்றை தெரிவித்துள்ளார். ஆதி காலத்திலேருந்து வேதாந்த பிரச்சாரம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத தெரிவித்துள்ளார். இது மறுபடியும் வைஷ்ணவர்களுடைய கண்ணோட்டத்துல இருக்கும். சங்கர மதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கண்ணோட்டம் ஒத்து வராது, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆக வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய கண்ணோட்டத்துல வேதாந்த மதம், வேதாந்த பிரச்சாரமானது ஆதி காலத்திலிருந்து எப்படி நிகழ்ந்தது என்பதை உத்தமர் சுவாமி தன்னுடைய பூமிகையில தெரிவித்துள்ளார். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. முக்கியமாக இது எதுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு தோணித்துன்னா, நெடுநாளாக ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன் அத்வைத மதம் இவ்வளவு பரவி இருக்கு, உலகமெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற இந்த அத்வைத மதம் இப்படி பரவி இருக்குன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவல் இருந்தது, என்னதான் நடந்திருக்கும் அந்த காலத்துல அப்படின்னு. இந்த பூமிகையானது குறிப்பாக ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கு, ஆனாலும் நமக்கு வந்து ஒரு எண்ணத்தை உண்டு பண்றது, ஒரு ஐடியா கொடுக்கறது, இப்படிதான் இருந்திருக்கும் அந்த காலத்துல அப்படின்னு. சரி, இப்போ வந்து அந்த பூமிகையில உத்தமர் சுவாமி என்ன தெரிவிக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். வேதாந்தத்தினுடைய விசாரத்தை ஆதி காலத்துல ரிஷிகள்லாம் பண்ணியிருந்தார்கள். பண்ணதுனால்தான் பிரம்மசூத்திரமே வந்தது. வேதாந்தத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்ற விசாரம் தான். அந்த விசாரம் பண்ணும் பொழுது ஒரு சபையாக இருந்து கொண்டு, சதஸாக இருந்து கொண்டு விசாரம் பண்ணினார்கள் அப்படின்றதுதான் சூத்திரத்திலேருந்தே தெரிகிறது. இந்த விஷயம் வெறும் வேதாந்தத்துல மட்டும் கிடையாது. வியாக்கரணம் அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு. பாணினி அப்படின்ற மகரிஷி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே போல பதஞ்சலி அப்படின்ற மகரிஷி கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டதாக இருக்கும். இந்த பதஞ்சலி அப்படின்ற மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா, பாணினியுடைய எப்படி வேதவியாசர் பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு சுருக்கமாக சூத்திரங்கள் அப்படின்றத பண்ணியிருக்காரோ, அதே போல பாணினி அப்படின்ற மகரிஷி வியாக்கரணத்துக்காக சுருக்கமாக சூத்திரத்தை பண்ணியிருக்கார். அதுக்கு விரிவுரையாக பதஞ்சலி முனிவர் என்பவர் பாஷ்யத்தை இயற்றியுள்ளார். இந்த பாஷ்யத்தை படிக்கும் பொழுதே, என்னுடைய வியாக்கரண வாதியார்னு சொல்லுவார், அவர் சொல்லியும் கேட்டிருக்கேன். இந்த பாஷ்யத்தை படிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் சொல்ல அதுக்கு ஒரு சமாதானம், அதுக்கப்புறம் மற்றொருத்தர் சொல்ல அதுக்கு ஒரு சமாதானம் அப்படின்னு ஒரு வாதம் பிரதிவாதம் அதை அப்படியே ஏடுபடுத்தினது போல இருக்கும் பாஷ்யம். ஒரு கான்வர்சேஷனை அப்படியே எழுதி வைத்தா போல இருக்கும் வியாக்கரண மகாபாஷ்யம். அதே ரீதி தான் இங்கேயும் நடந்திருக்கு. வேதாந்தத்திலையும் சூத்திரங்களை ஆராய்ந்து பார்த்தாலே அப்படிதான் தெரியுது அப்படின்னு உத்தமர் சுவாமியுடைய அபிப்பிராயம். ரிஷிகள்லாம் கூடி ஒவ்வொருத்தருக்கு ஓர் அபிப்பிராயம். அதற்கு பிறகு வேதவியாசர் தமக்கு என்ன அபிப்பிராயமோ அதை தெரிவித்துள்ளார் பிரம்மசூத்திரம் அப்படின்ற சூத்திரம் மூலமாக அப்படின்னு. உதாரணத்துக்கு, இந்த காலத்துல சந்நியாசாசிரமம் அப்படின்றது தேவையா அப்படின்னு ஒரு சர்ச்சை. வேதங்கள்லாம் இவ்வளவு கர்மங்களை செய் அப்படின்னு விதித்த வேதங்கள் சந்நியாசாசிரமம் அப்படின்றத ஒண்ணு சொல்லுமா
எல்லாவற்றையும் விட்டு இருக்கக்கூடியது தானே சந்நியாசம், விடுறது தானே சந்நியாசம். இவ்வளவு கர்மங்களை செய்யணும் சொன்ன வேதமே கர்மங்களை விட்டு விடு அப்படின்றத சொல்லுமா? அங்கெல்லாம் சந்நியாசாசிரமன்றது வேதத்துல சொல்லப்பட்டதாக கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு சர்ச்சை. அதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல, அதாவது வேதாந்த சூத்திரத்துல 3வது அத்தியாயத்துல வரப்போறது. அதே போல மற்றொரு இடத்துல முதல் அத்தியாயத்திலேயே வாக்கியான்வயாதிகரணம் அப்படின்ற ஒரு இடத்துல 3 ரிஷிகளுடைய பெயரை வேதவியாசரே குறிப்பிட்டுள்ளார். அதை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் ஒரு சர்ச்சையாக தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு ரிஷி ஒவ்வொரு தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை சொல்ல எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிருஹதாரண்யக உபநிஷத்துல ஒரு இடத்துல பரமாத்மாவை பத்தி சொல்லிட்டு வருது, கூட ஜீவாத்மாவை பத்தி சொல்றது நடுவே. அங்க சந்தேகம் வருது, பரமாத்மா பத்தி சொல்லக்கூடிய அந்த கட்டத்துல ஜீவாத்மாவை பத்தி எதுக்காக சொல்லணும் அப்படின்னு ஒரு விசாரம் வர, அப்பொழுது ஆஷ்மரத்தியர் அப்படின்ற முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு ஒண்ணு தானே. பரமாத்மா பிரளய காலத்துல ஒன்றாக இருந்தான். அந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து ஜீவாத்மா உருவாச்சு. எப்படி மண்ணிலிருந்து குடமானது உருவாகுமோ, மண்ணும் குடமும் ஒண்ணுதானே. அதே போல பரமாத்மா இடத்துல இருந்து ஜீவாத்மா உருவாருது. லய காலத்துல மறுபடியும் பரமாத்மா இடத்துல போய் சேர்ந்துடும். பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு ஒண்ணுதானே. ஆகையினால பரமாத்மா சொல்ற கட்டத்துல அந்த பகுதியில ஜீவாத்மா சொன்னா என்ன தவறு அப்படின்னு சொன்னார் ஆஷ்மரத்தியர் அப்படின்ற முனிவர். அதுக்கு பிறகு ஔடுலோமி அப்படின்ற முனிவர் இந்த பட்சத்தை ஒத்துக்கல. அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி பட்சம் இருந்ததுன்னா அப்போ ஒவ்வொரு சிருஷ்டி காலத்திலையும் ஜீவாத்மா புதுசா உண்டாருது, பிரளய காலத்துல அழிஞ்சு போறது அப்படின்னு ஆயிடுமே. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, ஜாயத்தே மிரியத்தே வா விபஷ்சித்து அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஜீவாத்மாவானவன் ஒரு பொழுதும் பிறக்க மாட்டான், இறக்க மாட்டான், அவன் நித்தியம் அப்படின்னு சொல்றது. ஆக அந்த வாக்கியமானது தட்டுப்பட்டு போய்விடும் இல்லையா. ஆகையினால இந்த பட்சம் சரியல்ல. சரி, அப்ப நீர் சொல்லுமே, ஏன் பரமாத்மாவை சொல்ற இடத்துல ஜீவாத்மாவை சொல்லணும்? எப்படி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ற இந்த 2வது முனிவரான ஔடுலோமி அப்படின்ற முனிவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்சார தசையில ஜீவாத்மா தனிதான். ஆனா சம்சாரத்துல இருந்து விடுபெற்ற பிறகு மோட்ச தசையில அவன் பரமாத்மாவோட ஒண்ணு சேர்ந்துடுவான் இல்லையா. ஆகினால பரமாத்மா ஜீவாத்மா ஒண்ணு அப்படின்னு இருக்கிறபடியினால பரமாத்மாவை சொல்ற இடத்துல ஜீவாத்மா சொல்றது தப்பில்லையே அப்படின்னு சொல்ல போக, அதற்கு பிறகு காஷகிருஷ்ணர் அப்படின்ற முனிவர் வந்து, அது எப்படி பரமாத்மா ஜீவாத்மா மோட்சம் அடைகிற தசையில ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, அவன் தனி இவன் தனி அப்படின்னு தானே சொல்றது. ஆகையினால 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. சரி, அப்படி இருந்தா தேவர் சொல்லுமே, என்ன தேவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்க, அப்ப காஷகிருஷ்ணர் சொல்றார், இங்க ஏன் பரமாத்மாவை சொல்ற இடத்துல ஜீவாத்மா சொல்லப்படுறான் என்றால், ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு அப்படின்ற அந்த கூற்றுக்கு என்ன அபிப்பிராயம் என்றால், ஜீவாத்மாவுக்குள்ள உள்ளுரையாக பரமாத்மா இருக்கானா, அவனன்று ஜீவாத்மா இருக்கவே முடியாதா. ஆகையினால ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று என்று சொல்லப்படுகின்றன என்று இப்படி 3 பட்சங்கள் வேதவியாசர் தெரிவித்தார். அப்புறம் கடைசியில தான் ஒரு பட்சம் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல. அங்க எம்பெருமானார் என்ன காட்டுறாரு அப்படின்னா, இந்த கடைசியா சொன்ன முனிவர் காஷகிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, இவர் சொன்னதுதான் வேதவியாசருக்கு அபிமத்தமான, ஆகையினால அப்படியே விட்டுட்டார். ஆக என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துல ஒரு சர்ச்சை பண்ணியிருக்கான், ஒரு விசாரம் பண்ணியிருக்கா, ஒரு முனிவர் ஒரு அபிப்பிராயத்தை சொல்ல இந்த மாதிரி ஈடுபடுத்தப்பட்டது. இந்த வாக்கியான்வயாதிகரண விஷயத்திலேயே உற்று நோக்கினோமே என்றால் என்ன தெரியும் அப்படின்னா, இப்ப ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று அப்படின்ற ஒரு தத்துவமானது அங்கங்க வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பல ரிஷிகளுக்கு நடுவில் மத பேதங்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு ரிஷி என்ன பண்ணியிருக்கார், மோட்சம் போகும்போது ஜீவாத்மா பரமாத்மாவாகவே ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இன்னொரு ரிஷி என்ன பண்ணாரு அப்படின்னா, முன்னாடி பரமாத்மாவும் ஜீவாத்மா ஒன்னாக இருந்தது, இப்ப இந்த சிருஷ்டி காலம் வந்த வரைதானே பிரிஞ்சிருக்கு. ஆக இப்படிலாம் மதங்கள் இருக்கிறதுனால அப்ப ஜீவனும் பரமனும் ஏதோ விதத்துல ஒன்று அப்படின்ற சொல்ற மதமானது இன்னைக்கு புதுசா சங்கராச்சாரியர் உருவாக்கினார் அப்படின்றது கூட கிடையாது. அந்த ஆதி காலத்திலேயே ரிஷிகள் மத்தியத்துல கூட இந்த மாதிரி பட்சங்கள்லாம் இருந்திருக்கின்றன. அதற்கப்புறம் ரிஷிகளுக்கு காலத்துக்கு பிறகு ஆச்சாரியர்கள், வெறும் நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம், மற்ற ஆச்சாரியர்கள் பாஸ்கராச்சாரியர் சங்கராச்சாரியர் அப்படின்னு அந்த ஆச்சாரியர்களுடைய காலத்துல ரிஷிகளுடைய அவருடைய கருத்துக்கள், அதுக்கு வியாக்கியானங்கள் அதுவும் பல அமைந்தன. அந்த காலத்திலேயே பிரம்ம நந்தி அப்படின்றவர் வாக்கியம் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். சாந்தோகி உபநிஷத்துக்கு வியாக்கியானமாக வாக்கியம் அப்படின்னு பண்ணியிருக்கார். அதுக்கு திரமிடாச்சாரியர் அப்படின்றவர்
ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார், திரமிட பாஷ்யம். அதுக்கு வாமன டீகா அப்படின்னு, வாமனர் அப்படின்ற பெயரை கொண்ட ஒருத்தர் டீகா, அதுக்கும் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இவர்கள் எல்லாமே வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அதே போல பிரம்மதத்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, முன்னாடி இந்த ஔடுலோமி அப்படின்ற ஒரு ரிஷியை பத்தி பார்த்தோம் இல்லையா, இந்த தசையில ஜீவாத்மா சம்சார தசையில தனியாக தான் இருப்பான், மோட்ச தசையில பரமாத்மாவாகவே ஆயிடுவான் அப்படின்ற பட்சம் இருக்கு இல்லையா, அந்த பட்சத்துக்கு சேரலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பிரம்மதத்தர் அப்படின்றவர். இப்படி வருகையில் சங்கராச்சாரியருடைய காலம் வந்தது. அந்த காலத்துல என்னாச்சுன்னா, வைஷ்ணவ பரமாக வேதவியாசருடைய என்ன மதமோ அது பரமாக இருந்த வியாக்கியானங்கள் பல ஏற்பட்டிருந்தன. அந்த காலத்திலேயே மகான்களாலே இயற்றப்பட்டிருந்தன. ஆனா கால அடைவில் என்னாச்சுன்னா, அதெல்லாம் பிரச்சாரம் அடையல, அது தொலைஞ்சு போயிடுத்து, ஏதாவது ஒரே ஒரு பிரதி மட்டும் இருக்கும் அப்படின்ற ஒரு காலமாக இருந்தது. ஆக சங்கரருக்கு எல்லா கிரந்தங்களும் கிடைக்கல. அவர் பார்க்கிறார் வேதாந்த வாக்கியத்தை, ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு அப்படின்னு இருக்கு, இது எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்னு யோசிச்ச சங்கரர், அந்த சங்கரருடைய ஆச்சாரியர் கௌடபாதர் அப்படின்றவர், அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த உலகமே பொய் அப்படின்ற ஒரு நினைவோட தான் அவர் இருந்தார், கௌடபாதர். ஆக அந்த மதத்தை சார்ந்து சங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி அப்ப இதை கொண்டு எல்லாத்தையும் ஒட்ட வச்சிடலாமே அப்படின்னு, உலகமே போய் பிரம்மம் மட்டும்தான் உண்மை, உண்மையாகவே ஜீவாத்மான்றது தனித்த ஒரு தத்துவம் கிடையாது, எல்லாமே பிரம்மம் தான், நமக்கு நாம் தனியாக புரிஞ்சுக்கிறது எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு தன்னுடைய மதத்தை சங்கரர் அங்க உறுதி செய்து கொண்டார். ஆக என்ன தெரியறதுன்னா, சங்கரருக்கு அந்த காலத்துல இந்த விசேஷமான கிரந்தங்கள் கிடைக்காதபடியினால அவர் இந்த மாதிரி தன்னுடைய மதத்தை கொண்டு வந்தார். ஆகையினாலதான் நம்ம சம்பிரதாயத்து பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள், சங்கரருடைய பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்துல எப்படி இருக்குன்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா இது வேதாந்த டிண்டிமஹா, டிண்டிமானஹா அந்த டமுரு போல ஒரு ஓசை எழுப்பக்கூடிய ஒரு கருவி, அதுக்கு டிண்டிமஹான வேதாந்தம் அப்படின்ற அந்த ஓசை போடுற கருவி இருக்கு. அது என்ன ஓசையை போடுறது என்றால், பிரம்மம் மட்டும்தான் உண்மை, ஜெகத்தானது பொய் அப்படின்ற ஓசையை தான் எழுப்புறது வேதாந்தம், அதை நான் ஸ்தாபிக்கின்றேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வேதாந்தமானது வெளியிடுறது என்று போல சங்கரர் தன்னுடைய பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவார்கள். ஆக அவருக்கு இந்த வாக்கியங்கள்லாம் எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எட, அப்பொழுது மற்ற கருத்தங்கள்லாம் கிடைக்காமல் போக அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு. இது மறுபடியும் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் உத்தமர் சுவாமின்றவர் ரொம்ப பெரியவர், அவர் சொல்லி நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம். இதை கண்டிப்பா சங்கராச்சாரியர்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் ஒத்துக்க போறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒவ்வொரு விதமாக இருக்க போறது, நம்ம கண்ணோட்டம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக இதை பகிர்ந்து கொள்றேன். ஆக இப்படி என்ன இருக்குன்னா, சங்கரருடைய மதம் அவர் இப்படிதான் ஸ்தாபித்தார். சரி, இந்த மதம் ஏன் பரவிற்று என்றால், அந்த காலத்துல கூட, சங்கரருடைய காலத்துல கூட வைஷ்ணவாச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கார்கள். ஆகையினால சங்கரர் காலத்துல அது வெறும் பௌத்தர்கள் மட்டும்தான் அவற்றை எல்லாம் சங்கரர் ஜெயித்தார், அவர்களை எல்லாம் சங்கரர் வென்றார், அதற்கு பிறகுதான் வைணவ மதம் வந்தது அப்படின்லாம் கிடையாது. அந்த காலத்துல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கார்கள். இதை புராண ஸ்லோகத்தை கொண்டே தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்திலே திருமழிசை பிரானுடைய பாட்டே இருக்கு, 3 தண்டர் உண்டினா அற்றப்பட்ட சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே என்று, சிற்றையற்று 3 மூங்கில் 3 தண்டர் ஒன்றினர் என்று திருதண்டி சன்னியாசிகள் அந்த காலத்துல இருந்திருக்கார்கள் அப்படின்றது தெரியறது. தத்தாத்திரேயன் அப்படின்னு எம்பெருமானுடைய அவதாரம், திருதண்ட தாரினா பூர்வம் விஷ்ணுனா பரிரட்சிதாத்ரயி அப்படின்னு புராண ஸ்லோகத்தை காட்டுவார்கள். திருதண்டத்தை தரித்து கொண்ட எம்பெருமான் விஷ்ணு, அவனாலதான் இந்த திரையி, இந்த வேதமானது லோகத்துல ரட்சிக்கப்பட்டது. ஆக தத்தாத்திரேயன் அப்படின்றவன் எம்பெருமானுடைய அவதாரம். அவர் திருதண்டத்தை தரித்து கொண்டவர். வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கெல்லாம் தடியை பிடிச்சிட்டு இருப்பார்கள் இல்லையா, அது திருதண்டம், 3 கம்பங்களை கொண்டது வைஷ்ணவர்களுடைய தடியானது. ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துல 3 தத்துவம், சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு 3 தத்துவம் இருக்கிறதுனால 3 தண்டங்களை கொண்ட சன்னியாசிகள் வைஷ்ணவ சன்னியாசிகள். அந்த சன்னியாசிகள்லாம் சங்கரருடைய காலத்திலும் இருந்திருக்கார்கள், வைஷ்ணவர்கள் அந்த காலத்திலும் இருந்திருக்கார்கள். சங்கரர் இந்த ஜெகத்தே பொய் அப்படின்னு சொல்லி, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜீவன் அப்படின்றது தனித்து ஒண்ணு கிடையாது அப்படின்னு தன்னுடைய மதத்தை வைஷ்ணவ சன்னியாசிகள் வைஷ்ணவர்களிடத்துல பரவ செய்ய முடியல. ஏன்னா இவர்கள் ஏற்கவே தங்களுடைய மதத்துல நல்ல ஒரு ஸ்திதியை பெற்று, நல்ல ஒரு ஸ்தாபனத்தை அடைந்து, அதுல உறுதியை பெற்று நல்லா யோசிச்சுதானே இத மதத்தை எடுத்திருக்கார்கள். ஆகையினால யோசிக்காதபடியினால புதுசா ஒருத்தர் சொல்றாரு, சரி அப்படி எடுத்துருவோமே அப்படின்னு எடுத்துக்க முடியாது இவர்களால. அதனால இவர்கள் என்ன பண்றார்கள்னா, சங்கரர் என்ன சொல்றார், அவர் தன்னுடைய கர்மத்தையே துறந்தவர். சந்நியாசம் அப்படின்றது என்னன்னா வெறும் ஞானம் மட்டும்தான், கர்மமே கிடையாது அப்படின்னு கர்மத்தை எல்லாம் துறந்தவர்.
அப்படிப்பட்டவர் இந்த வைஷ்ணவர்கள் மத்தியில வந்தா இவர்கள் ஏற்கவில்லை சங்கராச்சாரியர். ஏன்? இவர்கள்லாம் கர்மத்தை துறக்காதவர்கள். சரி, அதுக்கு மேல சங்கராச்சாரியர் சொல்ல வர, கர்மம் அப்படின்றது வெறும் பயனற்றது, வெறும் கர்மமானது பயனற்றது. உன்னை சிந்திக்காம செயல் அப்படின்றது என்ன இருக்கு? சிந்திக்காத செயலுக்கு என்ன பயன் இருக்க போறது அப்படின்னு பேச வந்த சங்கராச்சாரியர் அவருடைய பேச்சானது இவர்களிடத்துல எடுபடாது. ஏன்னா இவர்கள் செய்கிறார்கள், அது உண்மைதான். சங்கராச்சாரியோடைய மனசு எப்படி நம்ம நோக்கணும் அப்படின்னா, அவர் சொல்றது ஒரு விதத்துல சரிதானே. சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கார்கள், யோசிக்காம ஒண்ணு பண்றதுன்றது சரியாகுமா? யோசனையே இல்லாம, ஞானமே இல்லாம நான் பண்றேன் அப்படின்னா அந்த செயலுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குமா அப்படின்ற ஒரு மனப்பாங்கோட சங்கராச்சாரியர் வர்றார். அது சரியான மனப்பாங்கு தான். யோசனை இல்லாம வெறும் ஞானமே இல்லாம ஒரு செயலை செஞ்சா அதுக்கு என்ன பலன் இருக்க போறது? அந்த மனப்பாங்கோட இந்த வைஷ்ணவ அதிகாரிகளிடத்துல சங்கராச்சாரியரால் அந்த வாதத்தை ஜெயிக்க முடியல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, இவர்கள் தான் வெறும் கர்மத்தை செய்யலையே, யோசனையுடன் ஞானத்துடன் கூடிதான கர்மத்தை அனுஷ்டானம் பண்றார்கள். ஆகையினால சங்கரருடைய வாதமானது இவர்களிடத்தில் செல்லவில்லை. ஆக இவர்களுடைய மதம் அப்படியேதான் இருந்திருக்கு. வைஷ்ணவ மதமானது அப்படியேதான் இருந்திருக்கு. அது ஆளவந்தார் வரையிலும் அப்படியே பரம்பரையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் எம்பெருமானார் இடத்துல வந்து அது உலகளாவ பரவித்து இப்படி இருக்க, இப்ப சங்கராச்சாரியருடைய மதமானது சரி உலகாவ பரவித்துன்னு சொல்ல முடியாது, சங்கரருடைய மதம் தான் உலகளாவ பரவி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்றால், இப்ப சங்கரர் வந்து இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர் இடத்துல தன்னுடைய மதத்தை செலுத்த முடியல இல்லையா? என்ன பண்ணார் சங்கராச்சாரியர்? வடக்கே போனார். வடக்குல பாட்ட மதம் அப்படின்ற மதத்தை தழுவினவர்கள் பூர்வ மீமாம்சகர்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், வெறும் கர்மம் தானே படத்தை கொடுக்கறது, எதுக்கு தேவதை அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும், பிரம்மம் அப்படின்றதெல்லாம் எதுக்காக ஒத்துக்கணும்? கர்மம் செய்யறோம், அதனால பலன். இப்போ கர்மத்தை செஞ்சு பலன் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? ஒரு கர்ஷகன் இருக்கான், ஒரு விவசாயி இருக்கான், அவன் என்ன பண்றான்? அவன் உழறான், விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சறான், அறுவடை செய்யறான், சாப்பிடுறான். அப்ப வெறும் கர்மத்தினாலே பலன் ஏற்படுறது. ஆக எதுக்கு கர்மத்தை நம்ம தவிர்க்கணும், சன்னியாசமா எதற்கு அப்படின்ற ஒரு கோட்பாடோடு இருந்தார்கள் அந்த பூர்வ மீமாம்சகர்கள். அவர்களிடத்துல சங்கராச்சாரியர் போயிட்டு இப்ப அவர்களிடத்துல ஞானத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல இல்லையா? அவர்களிடத்துல தன்னுடைய வாரத்தை வைக்க, அவர்களுக்கு அந்த ஞானம் அப்படின்ற அம்சமே புதுசா இருக்கா? ஆகினால பரவாயில்லையே, இது புதுசா இருக்கே, இதான் சரியா இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தோட அவர்கள் இந்த மதத்தை தழுவினார்கள். ஆக இந்த பூர்வ மீமாம்சகர்கள் தான் அந்த காலத்துல வடக்கு இந்தியா பூரா இருந்தவர்கள். அவர்கள் சங்கரருடைய மதத்தை தழுவினபடினால மொத்தமும் சங்கராச்சாரியருடைய மதத்தை சார்ந்தவர்களாக ஆயிட்டார்கள், அந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்று இப்படி பரவிற்று சங்கரருடைய மதம் என்று. சரி, மத்வாச்சாரியர் எப்படி வந்தார், என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் சங்கராச்சாரியருடைய மதத்தை பார்க்கிறார். மத்வாச்சாரியருடைய காலம் என்னன்னா, எம்பெருமானார் காலம் 1017, 1017 இருந்து 1137. மத்வாச்சாரியர் வந்து 1200 சொச்சம், 1238 அது போல மத்வாச்சாரியருடைய தோற்றம். அவர் என்ன பண்ணாருன்னா, சங்கராச்சாரியருடைய மதத்தை பார்க்கிறார். பிரம்மம் மட்டும்தான் உண்மை, அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஒரு நல்ல பண்பும் கிடையாது, ஒரு விதமான குணமும் கிடையாது, உலகமே போய் எப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இது ஏற்புடையதாகவே தெரியல. இந்த சம்பிரதாயத்துல அந்த மதத்துல ஒரு வெறுப்பு வந்தது அவருக்கு. இந்த மதத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்து அவர் தன்னுடைய அந்த ஒரு பிரதிபா அப்படின்னு சொல்லுவார்கள், அந்த புத்தி விசேஷம் இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸ், ஐக்கியூ, அதை பயன்படுத்தி ஒரு தனி மதத்தை ஆரம்பித்தார். அதான் துவைத்த மதம் அப்படின்ற மதம். இந்த துவைத்த ஆச்சாரியரான மத்வாச்சாரியர், அவர் வந்து ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு அவருக்கு பெயர், மத்வாச்சாரியர் அப்படின்னு பிரசித்தி அவருக்கு. அந்த ஆனந்த தீர்த்தருக்கு எம்பெருமானார் பரவச் செய்த அந்த மதம் இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கக்கூடிய மதம், எம்பெருமானார் பரவச் செய்த அந்த மதம், அது அந்த கர்நாடக பிரதேசத்துக்கு போய் சேரல. மத்வாலுடைய இடமே துளு அப்படின்ற தேசம் தானே, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உடுப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசம். அந்த தேசத்தை போய் சேரல. இன்னைக்கு போல அங்க இன்டர்நெட்ல ஒண்ணும் கிடையாது. ஆகையினால அந்த டிஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவா இல்லையா, அது எல்லா இடத்துலயும் போய் பரவுறது அப்படின்றது அது நடக்கல. அந்த காலத்துல ஒரு சட்டிலும் நடக்கல. மத்வாச்சாரியருக்கோ சங்கரனுடைய மதத்தை கண்டு ஒரே வெறுப்பு. அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரம்மத்தை உண்மை இல்லாம உலகமே பொய் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்றதுனால அவர் ஒரு விபரீதமான ஒரு தன்னுடைய ஒரு ஐக்கிய பயன்படுத்தி எப்படியாவது இந்த மதத்தை கண்டனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த உணர்ச்சியோட துவைத்த மதம் அப்படின்றத அவர் ஸ்தாபித்தார். இந்த மத்வாச்சாரியருடைய சிஷ்யர் தான் அக்ஷோபிய தீர்த்தர் அப்படின்றவர். இவர் வந்து வேதாந்த தேசிகனுடைய காலத்தை சேர்ந்தவர். வேதாந்த தேசிகனுடைய சரித்திரத்திலே பிரசித்தமான ஒரு அம்சம் இருக்கு. அக்ஷோபிய தீர்த்தர் யாரு? மத்வாச்சாரியருடைய சிஷ்யர். அதே போல வித்யாரண்ய முனி அப்படின்னு அத்வைத சன்னியாசி ஒருத்தர். அக்ஷோபிய தீர்த்தருக்கும் வித்யாரண்ய முனி அப்படின்றவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது, வாத பிரதிவாதம் ஏற்பட்டது.
அதுல மத்தியஸ்தராக அத்தியக்ஷராக அதாவது ஜட்ஜாக வேதாந்த தேசிகன் தான் எழுந்தருளி இருந்தார். அவர் தான் தத்துவமசி அப்படின்ற சாந்தோகி உபனிஷத் வாக்கியத்துக்கு 2 பேரும் அர்த்தம் சொல்றார்கள். யார் சொன்னது சரி அப்படின்னா கடைசியில அக்ஷோபி தீர்த்த சொன்னதுதான் சரி அப்படின்னு முடிவு பண்ணார் வேதாந்தாச்சாரியர் மத்தியஸ்தராக இருந்து கொண்டு. ஆக வேதாந்தாச்சாரியர் காலத்துல வந்தாச்சுன்னு தெரியுது. எம்பெருமானார் காலத்துக்கு பிறகுதான் மத்வாச்சாரியருடைய மதம். வேதாந்தாச்சாரியர் காலத்துல வந்தாச்சு மத்வாச்சாரியருடைய மதம் நல்லா ஓரளவுக்கு அவங்க பிரசித்தி பெற்றாச்சு அப்படின்றது தெரியறது. ஆனாலுமே கூட சுத்த பிரகாஷிகையிலையோ வேதாந்தாச்சாரியருடைய கிரந்தத்திலேயோ கூட அத்வைத மத கண்டனம் பரவலாக இருக்க ஒழிய மத்வ மத கண்டனமானது பரவலாக இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மறுபடியும் முன்னு சொன்னதுதான். எம்பெருமானாருடைய மதமானது நல்லா பரவ ஆரம்பிக்கும் பொழுது கூட அது மத்வாச்சாரியரை போய் சேராததுனாலதான் மத்வாச்சாரியர் இன்னொரு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியிருந்தது அத்வைத மத கண்டனத்துக்காக. அதே போலதான் இங்கேயும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மத்வாச்சாரியருடைய மதத்தை ஸ்தாபிச்சிட்டார். அக்ஷோபி தீர்த்தர் அவருடைய சிஷ்யர் அந்த காலத்துல கொஞ்சம் பரவித்து. ஆனா கூட என்ன ஆச்சுன்னா அந்த துவைத்திகள் என்றவர் கரெக்டா என்னதான் சொல்றா அப்படின்றது அந்த அளவுக்கு பரவலாக அந்த காலத்துல இல்லாததுனால அதை கண்டனம் பண்ணி என்ன போறது என்னன்னு சரியா தெரியலையா அவர் சொல்றது என்ன அப்படின்னு. ஆனா அத்வைத்த மதம் அப்படி கிடையாது. அந்த காலையில நல்லா புரிஞ்சு போயிடுது. சங்கராச்சாரியர் என்ன சொன்னார், அவருடைய சிஷ்யர் வாசஸ்பதி மிஸ்ரர், நேர் சிஷ்யர் சுரேஸ்வரர் அப்படின்றவர், பிறகு வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படின்றவர் வந்தார். அவர்லாம் என்ன சொன்னார் அப்படின்றது அந்த காலத்துல நல்லா தெரிஞ்சு போயிடுது. அதனால அதோடைய கண்டனத்துல சுத்த பிரகாஷிகாச்சாரியரோ எம்பெருமானாரே அந்த கண்டனம் எல்லாம் பண்ணார். மாது விஷயத்துல அவ என்ன சொல்றா அப்படின்றது சரியா தெரிய வரலையா. மத்வாச்சாரியருடைய சிஷ்யர் அக்ஷோபிய தீர்த்தர், அவருடைய சிஷ்யர் ஜெயதீர்த்தர், அவருடைய காலத்துலதான் மாத சம்பிரதாயமானது இன்னதுதான் அப்படின்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் யாரும் கண்டனம் பண்ணல. ஏன்னா தேசிகனுடைய காலம் முடிஞ்சு போயிருத்தப்போ. அப்போ கண்டனம் ஒன்றும் தேசிகனும் சாதிக்கல, அவர் முற்பட்டவரான சுத்த பிரகாஷிகாச்சாரியன்னு சாதிக்கல. மற்றொரு காரணமும் தெரிவிக்கப்படுறது. இந்த துவைத்த மதம் அப்படின்றது விசிஷ்டாத்வைத மதத்தை ரொம்ப தழுவினதுதான். என்ன பெரிய வாசி இருக்கு அத்வைத்த மதத்தை போலையாது, அத்வைத்த மதத்துல உலகமே பொய் அப்படின்னு, அத்வைத்த மதம் பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. துவைத்த மதத்துல அப்படியா, உலகம் உண்மை, பரதேவத்தை விஷ்ணு தான், பக்தியை ஒப்புக்கொள்றார்கள், ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, இவ்வளவு சொல்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது அத்வைத மத கண்டனத்தை விட்டுட்டு இதுக்கு துவைத்த மத கண்டனம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துடன் யாரும் துவைத்த மத கண்டனத்தை அவ்வளவாக பண்ணவில்லை அப்படின்னு. இப்படிதான் இந்த வேதாந்தத்தினுடைய ஒரு வரலாறு தெரிவிக்கப்படுறது. இதற்கு மேல் இந்த காலத்து வரைக்கும் உத்தமர் சுவாமி தன்னுடைய கருத்துக்களை சிலது தெரிவிக்கிறார். இந்த காலத்துல கூட என்ன இருக்குன்னா வடக்கு பாரதத்திலேயே வைஷ்ணவ மதமானது பல்வேறாக பரவி இருக்கு. கௌடியா சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கு, ஹரே கிருஷ்ணா இஸ்கான் அதுவும் கௌடியா சம்பிரதாயத்தை சேர்ந்ததுதான். சுவாமி நாராயணன் அப்படின்னு மற்றொரு சம்பிரதாயம் இருக்கு, ரமானந்தாச்சாரியர் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த சம்பிரதாயங்கள்லாம் என்ன எப்படி வந்தது என்றால் இது எல்லாமே ஒண்ணு பாஸ்கராச்சாரியர் அப்படின்னு அவரும் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் தான், அப்படி இல்லைன்னா எம்பெருமானார் ராமானுஜாச்சாரியர், இந்த 2 ஆச்சாரியர்களுடைய மதத்தை அடிப்படையாக கொண்டு வந்தவை. இந்த பாஸ்கராச்சாரியர் தான் பேதாபேதம் அப்படின்ற வாதத்தை பண்ணுவார். ஆனா அவரும் வைஷ்ணவர் தான். அந்த வைஷ்ணவ மதத்தை அவலம்பித்துதான், அதனால இந்த சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அவர்தான் பார்த்தா இந்த பேதாபேதவாதம் அப்படின்னு அடிக்கடி வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாஸ்கராச்சாரியர் அப்படின்னு ஆதியில எம்பெருமானாருக்கு முன்பே ஆதியில ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் சொன்னதுதான், அவரும் வைஷ்ணவர் தான், அவர் பின்பற்றி வந்ததுனால அந்த வாதங்கள். ரமானந்தாச்சாரியர் அப்படின்னு இன்னைக்கு அயோத்தியால கூட ஒரு பெரிய ஒரு சம்ஸ்கிருத புலவர் ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் தான், ரமானந்தாச்சாரிய மதத்தை சேர்ந்தவர் தான். அவெல்லாம் இந்த திருமண் காப்பு இப்படிதான் எடுப்பா. அதனால எம்பெருமானார் என்ன திருமண் காப்போ அந்த மாதிரிதான் அவருடைய திருமண் காப்பாங்கெல்லாம் இருக்கும். ஆனா அதுக்குன்னு அவன் வைஷ்ணவா ஸ்ரீ வைஷ்ணவா கிடையாது. அவனா ரமானந்தாச்சாரியர் அப்படின்ற மதத்தை சார்ந்தவர்கள். ராமானுஜ மதத்தை அப்படியே தழுவினது. அதாவது அவன் சொல்றது என்னன்னா ராமன் தான் பரபிரமம் அப்படின்றாரு. எப்படி இஸ்கான் கண்ணன் தான் பரபிரமம் அப்படின்னு சொல்றார்களோ அது போல அங்க இருக்கக்கூடியவர்கள் ராமன் தான் பரபிரமம், இருந்துட்டு போட்டுமே, ராமனோ கண்ணனோ எல்லாம் எம்பெருமான் நாராயணன் தானே பரபிரமம் ஆகையினால இப்படிப்பட்ட வைஷ்ணவ மதங்களும் பரவி இருக்கு. ஆனா அவற்றுடைய ஸ்திதி என்ன அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறது போல இவ்வளவு ஆழ்ந்த கிரந்தங்கள், சுத்த பிரகாஷிகை, வேதாந்தாச்சாரியோட கிரந்தங்கள், இது போல ஆழ்ந்த கிரந்தங்கள்லாம் அங்க கிடைக்க இருக்காது. பக்தி அப்படின்றத நோக்கத்தோடு இருக்குமே ஒழிய இது போல இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த ஆழம் அப்படின்றது கிடையாது, இவ்வளவு வேதாந்த விசாரம் அப்படின்றது கிடையாது. ஆனாலும் அவைகளும் வைஷ்ணவ மதங்கள் தான் என்று இவ்விதமாக ரிஷிகள் காலத்திலிருந்து இன்றளவுக்கும் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் எப்படி வந்தன, முக்கியமா சங்கரருடைய மதம் பரவினதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இதுல சங்கரருடைய மதத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அதையும் சொல்லலாம் அப்படின்னு தோன்றது. சங்கரருடைய மதம் பரவினது பார்த்தோம் இல்லையா,
என்ன பார்த்தோம், வடக்குல வந்து பூர்வ மீமாம்சகர்கள் அப்படின்னு இருந்தார்கள். கர்மம் மட்டுமே போதுமே, ஞானன்றது வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தார்கள். அவர்களிடத்துல சங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னா, சுலபமா தன்னுடைய ஞானம் அப்படின்றத முன்ன கொண்டு அவர்களை வீழ்த்தி விட்டார். அவர்களை ஒரு ஆச்சரியம் அடைய செய்தார். ஞானத்தை பத்தி இவ்வளவு யோசிக்கவே இல்லையே நாங்களாம் அப்படின்ற ஒரு வியப்போட பார்க்கிறார் போல அவர் செய்தார் சங்கரர் அப்படின்னு. இந்த சங்கரர் வடக்கு இந்தியாவுக்கு போகும்பொழுது அங்க மண்டன மிஸ்ரர் அப்படின்றவர் தான் பூர்வ மீமாம்சகருடைய தலைவராக இருந்தார். அத்தியாபகர் அத்தியக்ஷரா அவர் தான் இருந்தார், நிர்வாகராக இருந்தார். அவரிடத்துலதான் வாதம் செய்தார் சங்கராச்சாரியர். அந்த மண்டன மிஸ்ரர் அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கொஞ்சம் வயசுல மூத்தவர். அவருடைய பாரியா மிகவும் ஒரு கெட்டிகாரி, ஒரு வைதுஷ்யம் பெற்றவளாக விதுஷியாக இருந்தால் அவருடைய பாரியாலும் மனைவியும். சங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னா, மண்டல மிஸ்ரரை சுலபமாக வீழ்த்தி விட்டார். அதுக்கப்புறம் இந்த பாரியா சொன்னான்னா, வெறும் கணவனை வீழ்த்தினா மட்டும் போராது, வாரத்துல அர்த்த பத்னி அப்படின்னு சொல்லுவார்கள், லேஷாவா அர்த்த பூதா அப்படின்ற மாதிரி இவ வந்து இந்த பத்னியானவள் கணவனுக்கு ஒரு பாதியான சமமாக தான் கருதப்படுகின்றாள். ஆகையினால கணவனை வீழ்த்தினா மட்டும் போராது, என்னையும் போரிலே அந்த வாத போரிலே வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல சங்கராச்சாரியர் வந்து அந்த மண்டலமேஸ்வருடைய பாரியா இடத்துலையும் வாதத்தை செய்தார் அப்படின்னு சரித்திரத்தை சொல்லுவார்கள். இங்க என்ன ஒண்ணு தெரியறதுன்னா, இது இந்த காலத்துல வைத்து கொண்டோம்னா, நான் சொல்லப்போற ஒரு உதாரணம் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக கொஞ்சம் குத்தரா போல இருக்கும். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், இது வைணவ கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம்னா சரி, வைஷ்ணவர்களுக்கு இப்படி அபிப்பிராயம் அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா மற்றவர்கள் இப்ப ஸ்மார்த்தர்கள் கேட்டா கொஞ்சம் குத்தரா போலதான் இருக்கும். அதனால வைணவ கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன ஒரு உதாரணம் தோன்றதுன்னா, அங்க வடக்கு இந்தியாவில ஞானத்துக்கு அவ்வளவா மதிப்பு கொடுக்கல. சங்கராச்சாரியர் அங்க போன உடனே ஞானத்தை பத்தி சொன்ன உடனே எல்லாருமே உடனே ஆமா ஆமா ஞானம் இவ்வளவு உயர்ந்ததாச்சு, அதனால இந்த அத்வைத மதம் சரி அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டார்கள். தென்னாட்டுல அது எடுபடல. ஏன் அப்படின்னா, இங்க வைஷ்ணவாச்சாரியர்கள் இருந்திருக்கார்கள். அவர்கள் ஏற்கனவே ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ஞானத்தை முக்கியமாக கொண்டு கர்மத்தையும் விடாமல் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தபடினால அவர்களுக்கு இந்த வாதம் ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை. இது எப்படி இருக்குன்னா, இந்த காலத்துல கத்தர் அப்படின்னு ஒரு மனிதனை கொண்டு அவர் தான் எப்படி இடையனாக இருந்து ஆட்டுக்களை மேய்க்கக்கூடியவர், அவர் உலகத்துக்கே அவர் தான் வந்து காப்பாளர் அப்படின்லாம் சொல்லி எவ்வளவு பெரிய மாத்திட்டு இருக்கார்கள் இல்லையா. இந்த வாதங்களானவை எங்க எடுபடும் அப்படின்னா, காட்டுல போனா அங்க ஆதிவாசிகள் காடு வாழ் மக்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா யோசனையே இருக்காது. அவர்களுக்கு என்ன வேணும், அன்றாட வாழ்க்கைக்கு என்ன எப்படி என்ன சாப்பாடு கிடைக்க போறது, எப்படி நான் இருக்க போறேன் அப்படின்னு இவ்வளவு மட்டும் தான் அவர்களோட யோசனை. அவர்களிடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கு, காப்பாத்துறது அது அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் புதுசா இருக்கா, ஏத்துக்கிறோமே அப்படி சொல்ல மாட்டார்களா, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதே வாதமானது நகரவாசிகள் இடத்துல ஏற்கனவே ஒரு சம்பிரதாயத்துல நிலை பெற்றவர்கள், அவர்களிடத்துல இந்த வாதமானது வந்ததுன்னா அவர்களெல்லாம் ஏறெடுத்து பார்ப்பார்களா? பதிலுக்கு 1000 கேள்வி கேட்பார்கள். அந்த பிரதி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திகைப்பார்கள். யாரு? இந்த மிஷனரிஸ் எல்லாம் இருக்கார்கள் இல்லையா, வந்து மதமாற்றம் செய்யக்கூடியவர்கள். பிரதி கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல தெரியாமல் திகைப்பார்கள். இதே போல நிலைதான் அங்க நடந்திருக்கு அந்த காலத்துல. மீமாம்சகர்கள்லாம் இந்த ஞானம் அப்படின்றத பத்தி யோசிக்காதபடினால சங்கரர் அங்க போன உடனே இதை பத்தி சொன்ன உடனே திகைத்து போய் எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். இந்த இடத்துல வைஷ்ணவாச்சாரியர்கள்லாம் ஏற்கனவே நல்லா ஆராய்ந்து இருக்கிறபடினால இதை ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு. இது போலதான் முத்துமூர் சுவாமியுடைய அபிப்பிராயம். அவர் ஒரு பெரிய வித்வான், அவரை ஆதாரமாக கூட நான் சொல்றேனே ஒழிய இது கொஞ்சம் இண்டிவிஜுவலா சொன்னானா கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியா சொல்றா போலதான் தெரியும். ஒரு வித்வானுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்தேன் அவ்வளவுதான் அப்படின்றது. அதுவும் அது வைணவ கண்ணோட்டத்தோட என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். ஆக இப்படி ஒருவாறாக ஒரு கால் யாருக்காவது நாளைக்கு எப்படி சங்கரருடைய மதம் பரவித்து மதுவ மதம் என்ன ஸ்திதியில இருந்தது அப்படின்லாம் யாருக்காவது சந்தேகம் வந்ததுன்னா, கிரந்தத்தில் இருக்கக்கூடியது உத்தமர் சுவாமி அவருடைய அபிப்பிராயத்தை நாம் தெரிஞ்சு கொண்டோம். அது கொண்டு வேற ஏதாவது ரிசர்ச் நமக்கு எங்கேயாவது பண்ண வேண்டியதுன்னா இது கொஞ்சம் உதவும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உதவும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பகிர்ந்து கொண்டேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.